கட்சிக்கு கொடியை அறிமுகம் செய்யவிருக்கும் தவேக தலைவர் விஜய் தீவிரமாக நடக்கவிருக்கும் நிகழ்வு. தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் நடிகர் விஜய். சினிமா மட்டுமின்றி அரசியலிலும் கால் பதிக்கும் முனைப்புடன் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கி 2026 சட்டசபை தேர்தலை சந்திப்பதற்கு தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். இத்தகைய சூழலில்தான் நடிகர் விஜய் தனது கட்சிக்கான கொடி வடிவமைப்பில் அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும், இன்னும் ஒரு வாரத்தில் நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்வதாகவும் முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதை பற்றிய தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். வரவிருக்கும் 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்த நடிகர் விஜய் 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்னர் எந்த தேர்தலிலும் போட்டியிடவில்லை என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளார். இதனால் சமீபத்தில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலிலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் அவரது கட்சி களமிறங்கவில்லை. தற்போது நடிகர் விஜய் கோட் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். விரைவில் அவர் சினிமாவில் இருந்து விலகி முழு நேர அரசியல்வாதியாக மாற உள்ளார். இதற்கிடையே தற்போது மாவட்டம், சட்டசபை தொகுதி வாரியாக நடிகர் விஜய் நிர்வாகிகளை நியமனம் செய்து வருகிறார். மேலும் பெண்கள், இளம் தலைமுறையினரின் வாக்குகளை கவரும் வகையில் விஜய் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சட்டசபை தொகுதி வாரியாக பரிசு, பாராட்டு சான்றிதழ் வழங்கி அம்மாணவர்களை கௌரவித்தார். இந்நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி குறித்த முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்று 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். அப்போது இன்னும் ஒரு வாரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகம் செய்யப்பட உள்ளது என்று புசி ஆனந்த் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் தற்போது முழுநேர அரசியல்வாதியாக களம் இறங்கியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் கடந்த மாதம் நிகழ்ந்த கள்ளச்சாராய சம்பவத்தில் ஆளும் மாநில கட்சியான திமுகவை கடுமையாக விமர்சித்திருந்தார். மற்றும் மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் நீட் தேர்வு குறித்து பேசி ஆளும் மத்திய கட்சியான பாஜக போன்ற பெரும் கட்சிகளை எதிர்த்து ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கிய அவர் தனது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி எப்படி இருக்கும், கொடியின் நிறம், கொடியில் ஏதேனும் படம் இடம்பெறுமா என்று அவரது ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் ஆவலோடு எதிர்நோக்கி காத்துள்ளனர்.